எனக்கு ரொம்ப எஸ்எப்பா கூடவே இருந்து நிறையா உதவி செஞ்சுருக்காரு. அதை உங்கள்கிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு அதை செய்வாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்காது, இதுக்கும் செய்வார். எனக்கு வயலில் போன வாரத்தில் புதன்கிழமை வியாழக்கிழமை அறுப்பு வச்சுருந்தேன். அந்த முன்னாடி கீழே எல்லாம் உளுந்துருச்சு புயல் காற்று மாதிரி அடித்ததில்லை. அதனால் திருப்பி ஏசப்பா கிட்ட கேட்டு உடனே மாற்றி வச்சு புதன்கிழமை அறுப்பு வச்சோம். அப்போ அன்றைக்கி உதவி செஞ்சார். வியாழக்கிழமை தான் அறுப்பு வச்சுருந்தேன். அடுத்தபடியாக வைக்கலாம் மழை பெஞ்சிருச்சு. அப்புறம் 2 நாள் கேப் போட்டுச்சு. அப்போ சனிக்கிழமை வயலில் கொஞ்சம் மிஷினை விட்டு உருட்டிட்டார். 2 மிஷினை விட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன். எல்லாம் கம்மி விலைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காலில் வயலில் செருப்பு போட்டு இருந்திருந்தாலும் அந்த கருத்தரப்பு நேரத்தில் இடிச்சிருச்சு போல், காலில் புண்ணு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது 1 புண்ணாச்சு, 2 புண்ணாச்சு, 4 புண்ணாச்சு. எனக்கு சந்தேகமாச்சு. ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா ஒரு மாதிரி புண்ணை வந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. உடனே ஜெபம் பண்ணாங்க. அந்த புண்ணு இருந்த புண்ணோட ஆறிடுச்சு. அதுக்கு மேலே வேறு புண்ணு வரல. எப்படி ஒரு 10 புண்ணு வந்துருச்சு 2 காலில். அடுத்தபடியே எங்கள் மனைவிக்கு உடம்பு நேற்றுக்கு போனால உடம்பு சரியில்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே வயலுக்கு போயிட்டு வந்தோன்னே எங்கள் மனைவியை பார்த்தேன். அப்புறம் கேட்டேன். அப்புறம் ஜவ்வெண்ணெய் கொடுத்தேன். கை காலில் ஜவ்வெண்ணெய் எல்லாம் கொடுத்து தடவை சொன்னேன். தடவிட்டு ஐயா கிட்ட ஃபோன் அடித்தேன். எனக்கு உடனே ஜெபம் பண்ணாங்க. 1 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் நிறையா வேலை பார்த்தாங்க. ஏசப்பா அவ்வளோ அற்புதமாக உடனே செய்வார். ஆனால் விசுவாசமாக இருக்கணும், அவ்வளோதான். நான் இந்து, அதனால் விசுவாசம் என்கிட்ட நிறையா உண்டு. ஆனால் நிறையா பேர்த்துக்கு ஏசப்பாவுடைய புகழை சொல்லுவேன், உதவியும் செய்வேன். ஏசப்பாவை எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. எங்கள் மகளை ஏசப்பா எடுத்துக்கிட்டாரு. அன்றைக்கி ஜெபம் பண்ணிச்சு, டீ குடிச்சிச்சு. அப்புறம் படுத்துருந்துச்சு. பாப்பா என்னம்மா வாந்தி எடுக்குது, கை காலெலாம் வெட்டி இழுக்குனுச்சு. வரும்போது உயிர் போனதும் இல்லாமையும் உயிர் போகாமையும் மூச்சு பேச்சு எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக ஏசப்பா எடுத்துக்கிட்டாரு. ஆனால் எங்கள் இடத்துலையே வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப உதவி செஞ்சார், அற்புதம் செஞ்சார், அதிசயத்தையும் செய்கிறாரு. ஏசப்பாவோட கொடான கொடி நன்றி. போன மாதம் கடைசியில் 25ஆந்தேதிக்குள்ளே எங்கள் மருமகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு டயர்டாக இருந்து அது மருந்து மாத்திரை கொடுத்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். திரும்ப பார்த்திங்கன்னா அது உள்ள போயிடுச்சா என்னன்னு தெரில. யூரின் இன்ஃபரன்ஸ்னு சொன்னாங்க. காய்ச்சல் விடவே இல்லை. அது ஆஃபீஸ்லேயே ரொம்ப முடியாமல் போயிட்டு அங்கேயே கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா எங்கள் பையன் 3 ஊசி போட்டாச்சு ஒரே நாளில். கேட்கவே இல்லை. திரும்ப கொண்டு போய் என்னதான் விடிய காத்தால 4 மணிக்கு ரொம்ப காய்ச்சல். அதுக்கு ஏற்கனவே அந்த பையன் பிறக்கிறப்ப 13 வருஷத்துக்கு முன்னாப்பில் இஸ்ஸு வந்துடுச்சு. அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, அம்மா இன்னொரு தடவை வந்தால் அந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்துமா, அது வரக்கூடாது, பார்த்துக்கங்க அப்படின்னு. குளுக்கோஸு தான் ஏறுது, அதில் மருந்து தான் ஏறுது. இந்த பொண்ணுக்கு சாப்பாடே இல்லை. இளநீ ஜூஸு. இது என்ன பண்ணுது, அடி வயிற்றுலேருந்து வாந்தி, அப்படியே நீர் போகிறதுல எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே கிருமி எல்லாம் வெளியில் வருது. வந்தால் பார்த்திங்கன்னா அது கண்ணை சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுவுது. பேச முடியல. 6 நாளாக எத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்குது. எங்களுக்காக பயமாக இருந்துச்சு. என்ன விடவும் மாட்டேங்கிறாங்க காய்ச்சல். ஏன்னா துணியை நனைச்சி மேலே போடுறோம், குதிக்குது. அப்படி காய்ச்சலை பார்த்ததே இல்லை. அப்புறம் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி, பிரதர் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்கன்னு காதில் ப்ரேயர் பண்ணார் பாஸ்டர். ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு போன மாதிரி இப்படியே அவங்க கையை இப்படி ஆட்டி பல்ல கடிச்சிக்கிட்டு அவங்க அம்மாவே பயந்துட்டாங்க. மரண காய்ச்சல் மாதிரி அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு காய்ச்சல் வந்துடுச்சு. காய்ச்சல் வந்தோடனே எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி, உடனே வாப்பா, என்னால் முடியலப்பா, என்னமோ என் பிள்ளைக்கு நடக்க போகுது. அந்த நேரத்தில் அந்த காய்ச்சல் விட்டாலும் பார்த்திங்கன்னா மறுநாள் காய்ச்சல் வந்துடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த பொண்ணுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தில்லைநகர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இது எதிர்பார்க்காத சக்திக்கு மேலே செலவு. ஆண்டவர் கூடவே இருந்தார். கூடவே இருந்து அந்த பண தேவையை சந்திச்சார். ப்ரேயர் பண்ணாங்க. அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்களும் ப்ரேயர் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி கேட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணோன்னு நான் சொன்னேன், ஏற்கனவே அங்கே 6 நாள் வச்சுட்டு இங்கே ஒரு 3 நாள் பெட்டு வாடகையோ 4000 கேட்குறாங்க. நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் பணம் போட்டு அதோடு செஞ்சு உயிரை காப்பாற்றிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு எங்கள் 15 வருஷத்தோடு எங்கள்கிட்ட எவ்வளோ துன்பத்துலேயும் துயரத்துலேயும் எங்களோடு இருந்ததுக்காக கடவுளுக்கு கோடான கொண்டு எப்போ தெரியும். அதுக்காக கடவுளுக்கு நன்றி. பாஸ்டருக்கு தலைவனுக்கு ஜெபம் பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள்
ஒரு பெரிய சாட்சி தான் இது. ஆனால் இதை வந்து சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனால் சொல்லி ஆகணும், அப்போ தேவனுடைய நாமம் வந்து மகிமைப்படும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். என்னோடய பிரதர் தம்பிக்கு வந்து கடந்த 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி வந்து திருமணம் செய்கிறதா நாங்கள் வந்து நிச்சயம் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான், ரகசியமாக ரட்சிக்கப்பட்டு அவங்களும் சபைக்கு போகிறவங்களா இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப சம்மதத்தோடு ரொம்ப சந்தோஷமாக ஒரு இந்த கல்யாணத்தை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு நிச்சயம்லாம் செஞ்சு கல்யாண தேதியெல்லாம் குறித்து ஆர்சி சபையில் 3 பேண்டு வாசிக்கிற மாதிரி 2 பேண்டு 3ஆவது பேண்டு வாசிக்கிற சூழ்நிலை 2 நாளைக்கு முன்னாடி வந்து திருமணம் எங்களுக்கு நாட் இன்ட்ரெஸ்டட்னு ஒரே வார்த்தை சொல்லி வச்சுட்டாரு. எங்களுக்கு என்ன செய்கிறதுனே புரியலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் நம்ம வரவே கிடையாது. திடீர்னு ஒரு கல்யாணம் வந்து கடைசி நாளில் வந்துட்டு நாட் இன்ட்ரெஸ்டட்னா இதுக்கு என்ன ரீசன் ஒன்றும் புரியாமல் ரொம்ப பயங்கரமான ஒரு ஷாக்கில் இருந்தோம். என்னால் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல. பாஸ்டர் அம்மா கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணேன். அவங்க பாஸ்டர்கிட்டையும் நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நிறைய வார்த்தை சொல்லி தேத்துனாங்க. ஆனால் அந்த நேரம் என்ன செய்கிறதுனே புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா நம்ம 500 பத்திரிக்கை மேலே அடித்து எல்லாத்துக்கும் சொல்லி நிறைய ஏனே புரியலை. இப்படி ஒரு இது நம்மளுக்கு ஏன் நடக்குது அப்படின்னு ஆண்டவரோட நாம மகிமை பண்ணணும் தான். ஏன்னா நம்ம வந்து சபைக்கு வரோம், சாதாரண சபைக்கு வரல, ஆவிக்குரிய சபைக்கு வரோம். நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியும் தெளிந்த புத்தியும் உள்ள அன்பின் ஆவி கொடுத்துருக்காரு. அது மூலமாக நிச்சயமாக நம்ம வந்து சாத்தானை ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தாலுங்க. பாசம் சொல்லி கொடுத்த வசனம் தான். எப்போவுமே இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். சொல்ல கர்த்தர் வந்து ஞானத்தை கொடுத்தாரு. பெரிய ஆச்சரியம், ரொம்ப பெரிய மிராக்கல். அதே தேதியில் அதே நாளில் வேற ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணோட நாங்கள் திருமணத்தை முடித்தோம். இது யாராலையும் நடக்கவே முடியாது. கல்யாணம் நின்று போய் 1 வருஷம் கழிச்சு நடத்திருப்பாங்க, 7 வருஷம் கழிச்சு நடத்திருப்பாங்க. ஆனால் அதே நாள் அதே தேதியில் அதே இடத்துல நாங்கள் திருமணத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தாரு. ஆவிக்குரிய சபையில் இருக்கனால தான் கர்த்தர் வந்து எங்களுக்கு ஆவியானவர் மூலமாக நிறைய ஆலோசனை கொடுத்து ஜெயம் எடுக்க உதவி செஞ்சார். வேறு மாதிரி நாங்கள் புறஜாதியாவோ வேறு எதில் இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் மனம் உடைஞ்சு போய் அப்படியே ஆஃப் ஆகி அப்படியே விட்டுருப்போம் இந்த விஷயத்தை. ஆனால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து நாங்கள் சபையில் இருந்தனால தான் அது நான் உணர்றேன். எங்களுக்கு உதவி செய்யணும். சபையாக உங்ககிட்டலாம் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு குடும்பம் வந்து இதுதான். அதனால வந்து நீங்கள் தான் எங்களுக்கு ஜெபிச்சுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்கிறோம். மீட்பின் திட்டத்தில் சிலுவை நமக்கு என்ன கொடுக்கிறது என்று சொன்னால், பாதாளத்துக்கு போகிற வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகணும். உங்கள் வீடு எப்படி இருக்கணும்னா ஆசீர்வாதம் இருக்கணும். ஆமாம், நான் இந்த வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஆண்டவர் என்ன செஞ்சார், 5 அப்பம் 2 மீன், எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சா நான் வாயில் ஒருத்த மீனை வச்சுட்டே இருக்கான். டப்பு நின்று போச்சா? மீன் நின்று போச்சா? இல்லை, அதை 12 கூட எடுத்தாங்க. அப்படி தான் ஆண்டவர் தருவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தேவ சித்தம் என்ன என்னை குறித்து, என் சரீரத்தில் குறித்து, என்னுடைய ஆவி ஆத்மத்தில் குறித்து தேவ சித்தம் என்னன்னு சொன்னால், உங்களை சுகமாக்க வேண்டும் என்று தேவன் சித்தம். அந்த வேர், வாட் இஸ் த சோர்ஸ், அந்த வியாதி வரத்துக்கு காரணம் என்ன, அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் வனாந்திரத்தில் ஆண்டவர் மன்னாவை கொண்டு போஷித்தார். இப்பொழுதும் அவருடைய வார்த்தை கொண்டு போஷிப்பார். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, இந்த ஹோட்டலில் போனோன்னே, ஒரு பெரிய ஹோட்டல் போகிறீங்க, அங்கே போனோன்னே உங்களுக்கு மெனு கார்டு, இந்த சாப்பாடு என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு கொடுப்பாங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டே வருவோம். சிக்கன் 65 எங்கே இருக்குது, அப்போ தந்தூரி சிக்கன் எங்கே இருக்குது, அது பார்த்தோன்னே அடுத்தது நம்ம எங்கே பார்ப்போம்னா விலையை பார்ப்போம். விலையை பார்த்தா 200 இருக்கும், 300 இருக்கும், 400 இருக்கும். இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாதுப்பா. பேசாமல் என்ன பண்ணணும், ஒரு சூப்பை குடிச்சிட்டு போயிடுவோம். அப்படி இல்லை, நீங்கள் நன்றாக சாப்பிடணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் சாப்பிடணும். உங்கள் கையை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நிறைய பேரோட வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, அந்த சைடில் இருக்க ரேட்டை பார்த்துட்டு பயப்படுறோம். இல்லை, உங்கள் கை எப்படி இருக்கணுமா, ஆசீர்வதிக்கப்பட்ட கையாக இருக்கும். ஹல்லேலூயா. அது என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனாக கர்த்தர் இந்த பூமியில் படைக்கும் பொழுது எல்லாத்தையும் படைச்சிட்டார். எல்லாத்தையும், சூரியன், சந்திரன், நட்சத்திரம்,
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் படைச்சி விட்டு அதுக்கு பின்பாகத்தான் யாரை படைக்கிறாருன்னா ஆதாமை படைக்கிறார். நம்ம எல்லா அதிகாரமும் ஆதாம் ஜெனிஷஸ் ஆதியாகமம் 1, 2, 3 இதில் தான் பெரிய ஆசீர்வாதமே இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க, படிக்கிறதில்ல. இதில் தான் ஆரம்பித்து இதோட முடிவு எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாம் இருக்கும். ஆகவே நான் சொன்னேன், சரீர மீட்பு ஆண்டவராகிய தேவன் எப்படி கொடுத்துருக்கிறார், நம்ம ஆவிக்குரிய மீட்பு கர்த்தர் ஆண்டவர் கொடுத்துட்டார். சரீர மீட்பு எப்படி கொடுப்பார்னா, ஆண்டவர் வந்து மறுரூப மலையில் ஆண்டவர் சரீர மீட்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். இப்போ நீங்கள் பானகேன் அப்படின்னு நீங்கள்லாம் யார் ஞானஸ்தானம் எடுத்தன யார் பானகேன் இல்லைன்னா ரட்சிக்க சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் பேச பேச தான் நான் பேசுவேன். நீங்கள்லாம் யார் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய சிருஷ்டிப்புள்ள இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாக நமது ரூபத்தின்படி யாரை உண்டாக்குவோமாக? மனுஷனை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்னா, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சிருஷ்டிச்சுக்க ஆரம்பிச்சார். பார்த்துக்கங்க, சூரியனை படைச்சிட்டாரு, சந்திரனை படைச்சிட்டாரு, நட்சத்திரங்களை படைச்சிட்டாரு, கடல் படைச்சாரு, அதுக்கப்புறம் தாவர இனங்களை படைச்சாரு, மிருகங்களை படைச்சாரு. ரொம்ப பியூட்டிஃபுல் பாருங்கள், அவருடைய படைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான படைத்து பார்த்திங்கன்னா 6 நாளும் படைப்பு தான் நடந்துச்சு. அந்த படைப்பு நடக்கிற சிருஷ்டிப்பு நடந்துச்சு. அந்த சிருஷ்டிப்பில் பார்த்திங்கன்னா அவர் சொல்வார் நல்லதுன்பார். எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லது, இது வந்து நல்லது. ஆண்டவர் நல்லது இல்லாமல் என்று செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆகவே உங்களை ஆண்டவர் இன்னைக்கு கொண்டாந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா நல்லது, பரலோகம் உங்களை பார்த்துட்டு இருக்கும், நல்லது. நல்ல கவனிங்க, முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். மனுஷனை படைக்கிறப்ப அந்த பூ மாதிரி படைச்சிடலாமா அவனை அப்படின்னு நினச்சாரா? இந்த ரோஜா பூ நல்லா இருக்குது அது மாதிரி படைச்சிடலாமா அப்படின்னு நினச்சாரா? சூரியன் நல்ல பிரகாசமாக இருக்குது அது மாதிரி படைச்சாலும் நினச்சாரா? அந்த சாயலின் படையெல்லாம் அவர் படைக்கலை. அவர் யார் சாயலின்படி படைத்தார்? தமது சாயலின்படி. 31ஆம் வசனம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆமா, 6 நாள் நல்லதுன்னாரு. 6வது நாள் 7வது நாள் 6வது நாள் சொல்றாரு மிகவும் நல்லது. 6 நாள் நல்லதுன்னாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்லணும், இந்த நாள் எனக்கு நல்லதுன்னு. ஆமாம், இந்த நாளை நீங்கள் பார்த்து சொல்லணும், நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரியவே இல்லை, என்னை அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படிலாம் பேசாதீங்க. கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. எபேசியரில் இருக்குது, கெட்ட வார்த்தை எதுவும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்கள். அவிசுவாசான வார்த்தை, கெட்ட வார்த்தை தேவ சமூகத்திற்கு முன்பாக. ஆகவே பிரியமான தேவச்சனை, சரி ஃபிஷ்ஷு நல்லா இருக்குது, இந்த மீன் நல்லா இருக்குது, இந்த மீன் மாதிரி அவனை படைச்சிடலாமா? இல்லை வந்து அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருக்குது அந்த மாதிரி படைச்சிடலாமா? சந்திரன் நல்லா இருக்குது அது மாதிரி படைச்சிடலாமா? ஆண்டவர் ஆதாமை படைக்கிறப்ப பயங்கரமாக படைச்சார். பார்த்துக்கோங்க, தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி யாரை சிருஷ்டித்தார்? ஆதாமை சிருஷ்டித்தார். அவனை பார்க்குறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பான். எப்படி இருப்பான்? மேக்னிஃபிஷியன்ட், பயங்கர அழகாக உள்ள ஆளாக இருப்பான். அவ்வளோ அழகாக ஆண்டவர் ஆதாமை படைச்சார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிள்ளைலாம் பார்த்துக்கோங்களேன் எப்படி ஆண்டவர் படைச்சிருப்பார், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுதான் ஆண்டவராகிய தேவன் உங்கள் மீது. அவன் தான் ராஜா. அவன் நடந்து வரும்பொழுது அவன் ஆளுகை செய்து கொண்டு இருப்பான், எல்லாத்தையும் ஆளுகை செய்து கொண்டு நடந்து வரும்பொழுது அவன் தேவன் சாயலாக அவன் இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 139:13 நினைக்கிறேன், நான் பிரமிக்கத்தக்கதாய் அதிசயமாக உண்டாக்கப்பட்ட, பிரமிக்கத்தக்கதாய். உங்களை என்னை ஆண்டவர் எப்படி படைச்சார்னா பிரமிக்கத்தக்கதாய். பாருங்க, இந்த ஆண்டவர் உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி வச்சுருக்காருன்னா பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் உண்டாக்கிக்கிறார். அது நன்றாக தாவீதுக்கு தெரியும். அதனால தான் அவன் எழுதியிருக்கிறான், நான் பிரமிக்கத்தக்கதாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த வியாதி வந்துச்சு? அதான் நம்ம கேள்வி. இந்த கேள்வி என்னென்னா, ஆண்டவர் படைக்கிறப்பே வியாதியும் ஆண்டவர் வச்சுட்டாருங்க, கேன்சரை ஆண்டவர் வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் வயசு ஆக 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 நம்ம பல்லெல்லாம் கொட்டி போயிடும், அதுக்கப்புறம் முடியெல்லாம் வெள்ளை ஆயிரும், இதுக்கப்புறம் குச்சியை வச்சு ஊனணும். இப்படி ஆண்டவர் படைச்சார்? இல்லை, நித்தியத்துக்குன்னு ஆண்டவர் படைச்சார். அவரை மாதிரியே இருந்தால் அவரை மாதிரியே நீங்கள் பூமியில் இருக்கணும்னு ஆண்டவர் நித்தியத்துக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட்டாக ஆண்டவர் வச்சு ஆதாமை படைச்சார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களை என்னையும் தமது சாயலே சிருஷ்டித்தார்னா அங்கே என்ன இருக்கக்கூடாது?
என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? வியாதி இருக்கக்கூடாது. ஆனால் ஏன் வியாதி வந்தது? ஆண்டவர் படைச்சிட்டாருங்க. நம்மெல்லாம் அப்படித்தாங்க இருக்கணும். கடைசியில் வியாதி வந்து செத்து போயிடுவார். ஏன் ஆண்டவர் அதெல்லாம் செய்யலை? இது யார் பண்ணியிருப்பா? இது ஒருத்தர் பண்ணியிருக்கிற காரியம் இல்லை, இது இன்னொருத்தர் பண்ணியிருக்கிற காரியம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடன் எதுக்கு தான் வரான்? திருடத்தான் வரான். அது எதுக்கு தான் வரான்? அழிக்கிறது தான் வரான். எதுக்கு தான் வரான்? கொல்றது தான் வரான். ஆனால் ஆண்டவர் எதுக்கு வந்தார்னா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும்படி பரிபூர்ணப்படும்படி வந்தேன். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது. அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்தார். ஆகவே ஆண்டவர் வந்து வியாதியை கொடுக்கல. நல்லா நினச்சிக்கோங்க. ஏன் பிரதர் எனக்கு இப்படிப்பட்ட வியாதி? நான் பேசாமல் இப்படி ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வியாதி இருக்குது. இது யார் பண்ணது? நீங்கள் பண்ணல, கடவுள் பண்ணலை, ஆண்டவர் கொடுக்கல. கடவுள் அப்படிப்பட்ட உங்களை படைக்கலை. எப்படி படைத்தானா? தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி தான் படைச்சாரு. ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சு? 6 நாளும் நல்லதுன்னு சொன்னவர் 6ஆம் நாளிலே மிகவும் நல்லதுன்னு சொன்ன ஆண்டவர் ஏன் இப்போ இப்படி நடந்துச்சு என்று சொன்னால், ஆதாம் எப்போ தவறினானோ அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவனாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசு சொல்றான், நான் கொல்ல வந்தேன், திருட வந்தேன், அழிக்க வந்தேன். இந்த திருடன் சொல்றான் பாத்தீங்களா? திருடன் அவன் வந்து உங்க சுகத்தை திருடுறான். அவன் வந்து உங்களுடைய சமாதானத்தை திருடுறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் புறப்பட்டு வரேன், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவர் உங்களிடத்தில் வெளிப்பட போகிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்புறவங்க கைகரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் பாராட்டின கிருபை. பிசாசு அழிக்க புறப்படுறான், இயேசு சுகமாக புறப்படுறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அந்த நாள்ல குஷ்டரோகம் வந்து ரொம்ப கொடுமையான வியாதி. வீட்டுக்குள்ள பாளையத்துக்குள்ள இருக்க முடியாது, ஊருக்கு வெளியே இருக்கணும். அதுக்கப்புறம் யாராவது வந்தா தீட்டி வராதீங்கன்னு கத்தணும். ஒரு சாபமான வியாதி. இவன் வந்துட்டான் பாருங்க. இவன் வந்து என்ன கேட்குறான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ஆகும். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி எப்படின்னா, ஆண்டவருக்கு சித்தம் என்னதுங்க? சுகமாக்க தானே சித்தம். அப்படித்தானேங்க? உங்களை என்ன பண்ணும் ஆண்டவர்? உயர்த்துவ தானே சித்தம். ஆனால் இவன் ஜோம் பண்ணுறான். எப்படி ஜோம் பண்ணுறான்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். நிறைய பேர் அப்படித்தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை இந்த இடத்துல அந்த வேலை எனக்கு கிடைக்கட்டும். உங்களுக்கு தாங்க அந்த வேலை, உங்களுக்கு தான். எனக்கு வேணும்னு கேளுங்க, கர்த்தர் அந்த வேலையை கர்த்தர் கொடுப்பார். அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. உமக்கு சித்தமானாலும் இல்லை, ஆண்டவருடைய சித்தம் உங்களை ஆசீர்வதிப்பது தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். எஸ்ஏ 43:21, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம். அப்படி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்குங்க. யோவான்ல 9ஆம் அதிகாரத்தில் அவன் பிறவிக்குடன் இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. எப்படி கேட்குறாங்க? இவன் செய்த பாவமா அல்லது பெற்றோர் செய்த பாவம். நம்ம பெற்றோர்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா? அவங்களாம் எல்லாம் என்ன பண்ணானுங்க? ஐடல் வர்ஷிப் இருந்துச்சு, எல்லாம் சிலை வழிபாடு இருந்துச்சு, எல்லாரும் நல்லது செஞ்சுட்டு போனாங்களா? இல்லை. இது ஏன் வந்துச்சுன்னா, இவங்க அப்பா அப்படி பண்ணியிருந்தார்கள், இவங்க தகப்பனார் அப்படி பண்ணியிருந்தார். நோ, இயேசுவின் ரத்தத்தினால எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிமையை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
ஆகவே நிறைய பேர் கேட்குறோம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமக்கு சித்தமானால் இன்னைக்கு சர்ச்சுக்கு நான் போட்டோம் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நான் பைபிளை வாசிக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நான் கேட்குறீங்க. உமக்கு சித்தமானால் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், அப்பாட்ட போய் அப்பா 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 2 இட்லியும் கெட்டு சட்னியும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உமக்கு சித்தமானால் 2 இட்லி கொடுங்கன்னு கேட்குறீங்களா? கேட்பீங்களா அப்படி? ஹலோ சொல்லுங்களேன், கேட்பீங்களாங்க? ஆமாம், ஆண்டவர்கிட்ட மாத்திரம் ஆண்டவர் உமக்கு சித்தமானால், அவர் உங்கள் அப்பாவாக இருக்காருங்க. அப்பா பிதா என்ன கூப்பிட பண்ணிக்கிற புத்திர சிவத்தை கொடுக்குறாரு. நீங்கள் உரிமையாக கேளுங்க, உரிமையாக கேளுங்க, எனக்கு இது வேணும்னு கேளுங்க. என் வீட்டில் என் பையன் என் மகள் கேட்டானா 2 இட்லி என்னடா, இட்லி சட்டியே எடுத்துக்கோடா அப்படின்னு கொடுத்துருவேன். ஆமே, இந்த உலகம் எப்படி இருக்கு? பிசாசோட கையில் இருக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி தேவதூதர்களை அனுப்பி உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வழி நடத்துகிறார். ஆமென். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. என்மேல் இரக்கமாயிரும் என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன், நான் பெலனற்று போனேன், என்னை குணமாக்கும் என்னை உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். என்ன கேட்குறான்? என்ன குணமாக்கும். இப்படி தான் இருக்கணும் நம்ம ஜெபம். அப்புறம் படிக்கிறேன். என் எலும்புகள் நடுங்குகிறது, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். ஆமென். 9ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். ஓ, கேட்டிருக்காரா இல்லையான்னு தெரியல, ஆனா இவன் சொல்றான் கேட்டார்ட்டார். எப்படிங்க? இந்த விசுவாசம் வேணும் உங்களுக்கு. இந்த விசுவாச ரெல்முக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்க வாயிலிருந்து பிறப்படுற வார்த்தையெல்லாம் விசுவாச வார்த்தை தான் பிறப்படும். ஆமென். டாக்டர் அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். கர்த்தருடைய வார்த்தை உண்மை, இந்த வேதாகமத்தில் இருக்கிறது உண்மை, அது கிரியை செய்யும். இந்த மாதிரி ஜெபம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்றான். அதுக்கப்புறம் சொல்றான் பார்த்துக்கோங்க, கர்த்தர் என் ஜெபத்தை, கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இப்படி இருக்கணுங்க. கர்த்தர் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு சித்தமாக்கும் அப்படின்னு சுத்தமாக்கும் கேட்பீங்களா? இல்லை, ஆண்டவர் சுகம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு சுகத்தை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் இருக்கிறது. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவரே நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி. ஆகவே உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணுமானா, என்னை குணமாக்கும் எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணுதா, நான் பாதாளத்துக்கு போயிட்டானா நான் என்ன பண்ண முடியாது, உம்மை துதிக்க முடியாது. அந்த வசனம் படிமா. மரணத்தில் உம்மை நினைவு, மரணத்தில் உம்மை நினைவு கூறுவது, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? யார் துதிப்பான்? மரணத்தை நம்ம துதிக்க முடியுமா? பாதாளத்துக்கு போன துதிக்க முடியுமா? அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு ஜீவனை கொடுங்க, என்னை சொஸ்தமாக்குங்க. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை கொடுங்க, இந்த 10,000 20,000 சம்பளம் எனக்கு பத்தாது, எனக்கு ஒரு 1,50,000 ரூபா கொடுங்க. கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இன்ன வரைக்கும் கேட்கல. நீங்க கேளுங்க, அப்பொழுது நீங்க பெற்று சொல்லுங்களேன். ஆமா, கேளுங்க, அப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளுவோம். ஆமே. நிறைய பேர் கேட்கலாம், மரணத்தில் நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உண்மை துதிப்பவன். நான் செத்து போயிட்டா யாரும் உன்னை துதிப்பா? அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு ஜீவனை கொடுங்க. ஆமே. நான் ஞாயிற்றுக்கிழமை போகணும், நான் ஆராதிக்கணும், நான் தாண்டோட வார்த்தையை பேசணும், கர்த்தருக்காக நான் நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா. என்னை குணமாக்கும். இல்லை பிரதர், ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், நானும் ஒரு வருஷமாக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் பாருங்க, அப்படி ஜெபிக்கிறேன் இப்படி ஜெபிக்கிறேன், ஆனால் ஜெபத்துக்கு எந்த ஒரு பதிலுமே வரல பாருங்க. அப்படி பேசாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிறதுனா ஆண்டவர்கிட்ட பேசுறது. உங்கள் பேச்சு ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆமாம், உங்கள் பூமியில் இருக்கவங்களே கேட்குறாங்களாம். ஆண்டவர் உங்களா மாதிரி தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி யாரை படைச்சிருக்காரு? ஆதாமை படைச்சார். அப்படியா? உங்களையும் படைச்சிருக்காரு. அந்த சாயல் இன்னும் இருக்குது, அந்த மகிமை இன்னும் இருக்குது. இதில் கேள்வி இருக்கக்கூடாது பாருங்க. எரேமியா 17:14 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். ஆமா, பாரு வார்த்தையெல்லாம் பார்த்தீங்களா? கர்த்தாவே என்னை குணமாக்கும். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் குணமாக்கும்னு சொல்லலை, உனக்கு சுத்தமானா நான் குணமாவேன்னு சொல்லலை, உனக்கு சித்தமானால் நான் ரட்சிப்பு அடைவேன்னு சொல்லலை. அவன் சொல்கிறதெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன்,
நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்னடா இவர் பார்த்து சுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, நம்ம என்ன வியாதியாக இருக்கோம். இன்றைக்கி வியாதியாக இல்லை, ஒரு நாள் வியாதி வரும். அந்த நேரத்தில் இந்த செய்தி தேவைப்படும். இவர் போய் ஆஸ்பத்திரியில் இந்த செய்தியை சொல்லணும். அதை சொல்ல விட்டுட்டு இங்கே சர்ச்சிலேருந்து உட்காந்துக்கிட்டு சுகம்னா நல்லா தானே இருக்கேன், என் கால் நல்லா இருக்குது, என் கை நல்லா இருக்குது, என் உடம்பு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த செய்தி? கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் ஒன்று வரும், அப்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சுகவீனமாக இருக்கிற சரீரம் சுகம் பெற்று எழும்பும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தேவைப்படாத ஒரு வேகள் நல்லா இருக்கலாம், ஆனால் நாள் ஒன்று வரும்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஈசாக்கு 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னா மொரையா மலைக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணால் பலி செலுத்த போகிறாங்க. அப்போ கறி இருக்குது, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, ஆடு இல்லை. அவன் கேட்குறான், யார்? ஈசாக்கு அப்பா பார்த்து கேட்குறான், அப்பா எங்கப்பா ஆடு இல்லையே, எல்லாமே இருக்குது, இல்லை ஆடு இல்லையே. அதுக்கு அவர் சொல்கிற எகோவா இரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த மலைக்கு உச்சியில் போனோன்னே ஈசாக்கை பலியிடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சார், பலியிட்டு கத்தி எடுத்து ஓங்கி குத்த போகிற இடத்துல ஆண்டவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதேன்னு சொல்லிட்டு ஒரு காட்சியை ஆண்டவர் காட்டுறார். என் மகனை இந்த இடத்துல எல்லாத்துக்கும் பலியாக இந்த இடத்துல அவர் பலியிடப்படுவார், அவர் ரத்தம் சிந்தப்படுவார். அதே மலையில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தாங்க. அவங்க கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இல்லை. 40 வருஷம் நோ டிசீஸுங்க, வியாதியே இல்லைங்க. ஒருத்தன் கூட கால் வீங்கலை, அதே செருப்பு தான் போட்டான், அதே சட்டை தான் போட்டான். சட்டை போய் சேஞ்ச் வந்தான் நம்மளை மாதிரி இல்லை. 40 வருஷமாக அதே ட்ரெஸ்ஸு, அதே சட்டை, அதே செருப்பு, இன்னும் கூட தேய்ச்சி அவர் போட்டு செருப்பு கூட தேயலைன்னு. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பாருங்க. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குறார், ஒரு நிச்சயத்தை கொடுக்குறார். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி வெறுமையில் ஆரம்பித்த ஆண்டவர் ஆதாமும் ஏலவாளையும் அவருடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். அவன் விழுந்து போன பிறகு என்ன செஞ்சாராம் ஆண்டவர், அவனுக்கு ஒரு மாற்று வஸ்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு விழுந்து போன பிறகு அந்த இடத்துல சரி செய்யும்படி அன்னைக்கே தேவனோட வார்த்தை வந்துருச்சு. இன்னைக்குன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வந்துருச்சு. அந்த வசனம் என்ன சொல்லுன்னா 3 பேத்துக்கும் 3 வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார் பாருங்க. அந்த வார்த்தை எடுத்து படிக்கலாம். 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவன் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, இந்த வார்த்தை உடனே வந்துருச்சு. இதுதான் மீட்பின் திட்டம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அன்னைக்கே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை ரட்சிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, விசுவாசத்து வாயினாலே அறிக்கை செய்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 53:5 நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சொல்ல, உம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினாரு. ஆகவே உங்களுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னா, நீங்களும் நானும் கஷ்டப்படுறதுக்காக அல்ல. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே சஃபரிங்ஸ், ஆண்டவர் கொலை செய்யப்படலை. அவரை யாரும் கொலை செய்ய முடியாது. அவரை தள்ளி விடலான்னு வந்த பொழுது மலையிலேருந்து உச்சில் தள்ளி விட வருவாங்க. ஆனால் அவர்கள் நடுவிலேருந்து அப்படியே விலகி போயிடுவார். நிறைய இடத்துல அவரை தள்ளி விடலாம் அப்படியே சொல்லி வருவாங்க, ஆனால் முடியாது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை சந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்டவர் கேட்பார், நீ யாரை தேடுறீங்க அப்படின்னு சொன்னேன்னு, நசரேயனாகிய நாங்கள் இயேசுவை தேடுறோம். அப்போ அவர் சொல்கிறார், நான் தான் அப்படின்பார். நான் தான் சொன்னேன்னு எல்லாம் பொத்து கீழே விழுந்துருவாங்க. இந்த நான் தான் எங்கே சொன்னார்? ஆண்டவர் மோசேகிட்ட சொன்னார். முற்புதர் எரிஞ்சிட்ருக்கு, உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்படின்னு ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. ஆரம்பத்தில் ஆரம்பித்தது ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு சொன்னோன்னே கீழே விழுந்துட்டான். அவங்கள இயேசுவை பலவந்தம் பண்ணி பிடிக்க முடியாது. அவர் தான் கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு. அவர் கொடுத்தார்.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை அடிக்கும் பொழுது ஒரு அடி அடிச்சுட்டு விடல. வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவர் அடிக்கப்பட்டார், பல முறை அடிக்கப்பட்டார். முதல் அடியில் கேன்சர் போச்சு, 2வது அடியில் ஹார்ட் அட்டாக் போச்சு, 3வது அடியில் சரீர பலவீனங்கள், பிளட் கேன்சர், வென்ன கேன்சர், இந்த கேன்சர், எல்லா வியாதிகளும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அடிக்க மாட்டான். ஓங்கி முதல்ல அடிச்ச பிறகு பாவம் போயிடுச்சு. 2வது அடிக்கும் பொழுது கேன்சர் போயிடுச்சு. 3வது அடிக்கும்போது ஹார்ட் அட்டாக் போயிடுச்சு. 4வது அடிக்கும்படி வயிற்று வலி போச்சு. 5வது அடிக்கும்படி சுகம் உங்களுக்குள்ள உண்டானது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு அப்படின்றது ஆங்கிலத்தில், அதாவது கரெக்டான ரெவலேஷன் என்னவென்று சொன்னால் பெயின், வலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதனை, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து கொண்டார். நீங்கள் சுமக்க தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு வந்திருக்குன்னா நான் அதில் சுகமாகுவதற்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஒன்றும் கொடுக்கலைங்க. ஆண்டவர் ஒன்றும் கொடுக்கல. எப்போ ஆதாம் உள்ளே வந்தானோ அப்போவே என்ன வந்துருச்சு? சாபமும் வந்துருச்சு, வியாதியும் வந்துருச்சு. 17 மத்தேயு 8:16-17. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால என்ன பண்ணாராம்? துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. நம்ம நோய்கள் என்ன பண்ணாரா? இருக்கீங்களா? உங்கள் நோய் யார் சுமந்தார்? இயேசு கிறிஸ்து சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி புதிய ஏற்பாட்டில் வருதுங்க. அப்படி அவர் ஏற்றுக்கொண்டார். எதத்தை? உங்களுடைய சுகத்தை ஏற்றுக்கொண்டார், உங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், உங்கள் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஆகவே பவுல் சொல்றார் இந்த இடத்துல, நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இது ரத்தத்தினாலான ஐக்கியம். இந்த ஐக்கியம் நமக்கு வேணும். இரத்தத்தினாலான உடன்படிக்கை வேணும். இது இரத்தத்தினால ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பூமிக்கு வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்பம் பிக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பாவம் செஞ்சனால ஒரு 2 லோஃப் பிரெட்டை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? கம்யூனியனுக்கு எவ்வளோ பெரிய கப்பு? நம்ம வச்சுருக்கதே சின்ன கப்பு தான். அதுக்கு மேலே ஊற்றினா வலிஞ்சு போயிடும். ஆனால் நான் எல்லாத்துக்கும் ஒரு பாட்டில் கம்யூனியன் கொடுக்குறோமா? இல்லை, எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆகவே பிரியமான தேவனே, கம்யூனியன்னா ஒன்றாக இருக்க வேண்டும். சரீரத்தில் அவயங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். சங்கீதம் 92 12ஆம் வசனம் படிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து எப்படி இருப்பானா? ஆமாம், பனைமரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேர் ரொம்ப கிடையாது, அங்கே தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங். கர்த்தர் உங்களை அப்படி தான் வச்சுருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கார். நம்புறீங்களா? நீதிமான் பனையை போல செழித்து, எந்த புயல் அடித்தாலும் பனைமரம் மாத்திரம் விழாது, தென்னைமரம் விழுந்துடும். ஆண்டவர் உங்களை நீதிமானாக பனையை போல கர்த்தர் செழிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை செழிப்புள்ளதாக மாற்றுவார். ஆமாம், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அந்த கேதுரு என்ன பண்ணுன்னா அதுலேருந்து ஆயில் எடுக்கிறாங்க. இந்த ஆயில் எடுக்கிறதுனால
அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான மரம், ரொம்ப வசத்தியான மரம் வந்து கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்தில் அந்த ஆயில் வர்றதுனால அந்த ஸ்மெல்லு என்ன பண்ணுவான், எந்த பூச்சியும் தன்னிடத்துல வராதபடி அதை அப்படியே சுற்றி வேலி அடைச்சிக்குமா. அந்த மாதிரி அது ஸ்மெல் கொடுக்கும். அதை மாதிரி கர்த்தர் உங்களை வச்சுருக்கார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் ஆமே, நீங்கள் நடக்கிற காரியங்களெல்லாம், நீங்கள் பேசுகிற காரியங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும், நடக்கும். அடுத்த வசனம் படிங்க, 13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருக்கணுமா, நாட்டப்பட்டவர்களாம். நீங்களும் நானும் பிளான்டட் இன் த சர்ச். இந்த சர்ச்சில் நீங்கள் பிளான்ட் ஆனால் தான் வளர முடியும். இந்த யூ மஸ்ட் பி பிளான்டட் இன் த சர்ச்சில் வந்து எப்படின்னா நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 14ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா, முதிர் வயதில், எந்த வேலை இளமையில இல்லை, முதிர் வயதில் கனிதந்து புஷ்டியுமாய் பசுமையுமாய் இருக்கீங்களா? ஆமாம், இப்போ நீங்களாம் யூத்தாக இருக்கீங்க நிறைய பேர். ஆனால் முதிர் வயதில் வந்த பிறகு தான் உங்களுடைய ஆட்டம் தெரியும். ஐயோ என்னடா அப்படின்னு. முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியுமாய், ஹல்லேலூயா, பசுமையுமாய் எப்படி இருப்பீங்களா? ஆமாம், பர்ஸ் எடுத்தானா அப்படியே பணம் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னா பணம் இருக்கணும். டிக்ளைன் ஆகக்கூடாது. கடைக்கு போனீங்கன்னா கேட்குறதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஐஸ்வர்யமாக இருக்கணும், கனமாக ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு சட்டைக்கு என்ன சட்டை போடுறதுனே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நிரப்பி வச்சிருக்காருங்க. கர்த்தர் உங்கள் களஞ்சியத்தை பூர்ணமாய் கர்த்தர் நிரப்ப போகிறார். உன் ஆலயத்தில் ஆண்டவர் திராட்சரசம் புரண்டு ஓடும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், முடியல பிரதர், தாங்க முடியல பிரதர், எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் வியாதி, எல்லாத்துக்கும் தான் இருக்குது. நான் சொல்லவே மாட்டேன் யார்ட்டையும், எனக்கு அந்த மாதிரி வியாதி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி. இந்த சிம்பத்தி வந்து நமக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவை தெரியுமா, அவரோட வல்லமை தேவை. ஹல்லேலூயா. இவர் சொல்வார், யார்? பவுல் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றார். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும். பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் சொல்ல அப்படியே ஷைன் ஆகிட்டே வருவீங்க. பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஒன்றுமே நடக்கலை பிரதர், ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் சரியாக ஜோம் பண்ணலை, அவரை சரியாக இன்னும் புரிச்சிக்கல. அப்பா, தகப்பனே, ஆண்டவரே, அம்மா, சோறு போடு தாயே, அப்படி ஜோமாக இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். என்னை குணப்படுத்தும் அப்படின்னு கேட்டான். எரேமியா சொன்னான், என்னை சுகமாக்கும். ஆண்டவர் சொன்னான், நான் செய்கிற காரியத்தை நீனு செய்வ, இதை பார்க்கலும் பெரிய காரியம் என்ன பண்ணுவ, செய்வ. இதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதை விட்டு மோசையை பார்த்தியா, மோசை ஏன்டா கேட்குற, உனக்கு தான் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டானே, உன் கையில் இருக்கிறது என்ன மறந்துட்டியா? கோல் இருக்குல்ல, அதை எடுத்து என்ன பண்ணு, செங்கடல் இருக்கு நேராக நீட்டு. உங்கள் கையில் என்ன இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்கா இல்லையா? பைபிளை நல்லா புரிஞ்சிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது, சில காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். என்னால் ஜெபிக்கவே முடியல. சரி, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கார்டு எழுதி போடுவோம். கார்டு எழுதி போட்டோன்னா அவர் அதுக்குன்னே உட்காந்துருப்பார். ஜோம் பண்ணுறது இரவும் பகலும் உங்களுக்காக ஜோம் பண்ணுவார். இப்போ கார்டு எழுதி போடுறதில்ல, வாட்ஸ்அப்பில் இருக்குது, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருத்தர் சேர்ந்து ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதையே பொழப்பா வச்சு நடத்தக்கூடாது. அவர் அதுக்கு தான் உட்காந்துருக்காரு, அவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, அவர் நல்லா ஜோம் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், ஜோம் பண்ணியிருந்தா ஒரு பிரசங்கம் போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஒரு பாட்டு போதும் தெய்வ பிரசனத்தை நிரப்புவதற்கு. இது புரியாதனால தான் போட்டு ஆண்டவரை போட்டு கசக்கி புழிஞ்சு இப்படிலாம் ஆண்டவர் செய்ய சொல்ல. எடுத்து வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம். இதோட முடிக்கிறேன். 1, 2, 3. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, இவரே சுதந்திரவாளியாய் ஆண்டவர் வச்சிருக்கார். அப்புறம் இவரை கொண்டு
உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. ஆமா, மகிமை அப்படியே நாங்க பிதா எப்படி இருப்போ அப்படியே தான் இயேசு கிறிஸ்து இருப்பார். பிதா எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் தான் உங்களுக்காக எனக்காக பூமிக்கு வந்தார். படிக்க அப்புறம் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமென், ஹalleluya. அவர் தான் ரத்தம் சிந்த வைத்தாங்க. அவர் தான் சிலுவையை சுமக்க வச்சாங்க. அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையை சுமந்து கொண்டு நடந்தார். ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார். ரத்தம் சிந்தி இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் திருப்பி கர்த்தர் 2ஆம் மாதமாகிய இயேசுவினிடத்தில் கொடுத்தார். ஆதாம் என்ன பண்ணான்? அத்தியிலை எடுத்து ட்ரெஸ் உண்டு பண்ணிட்டான். அவனே முயற்சி பண்ணிட்டான். அவனே தானே முயற்சி. நீங்களே முயற்சி பண்ணாதீங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. தேவன் வந்தார். அவர் ஒரு மிருகத்தை அடித்தார். அடித்து என்ன பண்ணால் அந்த தோளுடைய எடுத்து போட வச்சார். அந்த தோலில் என்ன இருக்கும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அதில் இருந்துச்சு. ஒரு மிருகத்தின் ரத்தம் அவனை பாதுகாத்தது. அதே போல் இயேசுவின் ரத்தம் உங்களுமே என்னையும் பாதுகாக்கும். உங்கள் பிள்ளைகளே பாதுகாக்கும். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். தமது ரத்தத்தினாலே மீட்பை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். இன்னைக்கு மீட்பு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. சுகம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கியம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் ஏன் வியாதியோடு கூட இருக்க வேண்டும்? ஆண்டவர் வியாதியை படைக்கல. அவர் கேன்சரை உண்டாக்கல. அவர் பிளட் பிரஷரை உண்டாக்கல. அவர் சுகரை உண்டாக்கல. எதுவுமே அவர் உண்டாக்கல. நீங்க பேச வேண்டிய வார்த்தை எல்லாம் விசுவாச வார்த்தை. ஆமென், ஹalleluya. நான் ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே சுகமளிக்கும் ஆராதனை தேவன் நீங்கள் அமைத்து கொடுத்ததுக்காக நன்றி. அநேகர் கலந்து கொள்ளவும் ஆண்டவரே விசுவாசத்தில் பலப்பட்டு தன் சரீரத்தில் இந்த சுகத்தை உணரவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவன் நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே உம்முடைய சாயலால் உருவாக்கப்பட்ட எங்களுக்குள் ஆண்டவரே சகல பரிபூர்ண சுகமும் ஆரோக்கியமும் பலனும் கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. சாத்தானின் வல்லமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வீழ்த்தத்தக்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் இந்த நாளில் பிடுங்கி எரியப்பட்ட ஆண்டவரே சரீரம் பரிபூர்ண சுகமடையத்தக்கதாகவும் ஆண்டவரே ஆவி ஆத்துமத்தில் அந்த ஆரோக்கியம் இறங்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே இந்த வசனத்தை நாங்கள் அனுப்பி ஆண்டவரே எங்கெங்கு பலவீன சுகவீனம் எல்லாம் சுகமடையத்தக்கதாகவும் ஆரோக்கியம் அடையத்தக்கதாகவும் அநேக சாட்சிகள் எழும்பி வரத்தக்கதாகவும் தங்களுடைய பலவீனங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அநேக நன்மைகள் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை நீங்கள் ஆசீர்வச்ச தயவிற்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியை நீங்கள் ஆசீர்வச்சு கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீதியான வேலைகளை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வழி நடத்துவதற்காக நன்றி. பலத்த சாட்சிகளை ஆண்டவரே உம்முடைய கிரியை நீங்கள் கொடுத்த தயவிற்காக நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை காண்பாய் என்ற வார்த்தை இந்த சபைக்கு நிறைவேறப் போவதற்காக நன்றி செலுத்தி தாழ்த்தி நம்முடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல இயேசுவே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Did